கண்டு அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள். நாட்டில் வள்ளல்கள், கொடை வள்ளல்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் நாட்டை ஆண்ட மன்னனே கொடை வள்ளல்களாக இருந்தது தமிழ் பேரினத்தில்தான். அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்று கோணி துணி கட்டி தூங்குகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சோறு வடித்த தண்ணீர் ஆறாக ஓடியது என்கிறார்கள். சிப்பியிலிருந்து தான் முத்தெடுத்தார்கள். கரும்பிலிருந்து முத்தெடுத்தவர்கள் எவ்வளவோ பெருமைகள் உண்டு. இன்று கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம் என்ற வரலாற்று பதிவுகள். ஆனால் காவிரியில் கொஞ்சம் தண்ணி பெற முடியாத யதார்த்த நிலை. உலகை கட்டி ஆண்ட அருண்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திரனின் வாரிசுகள் இருக்கிற இந்த நிலப்பரப்பையும் இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்து சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்று தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து விட்ட காலம் இது. முன்பே நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும் என்கிறார்கள். பண்பாட்டில் மூத்த இனம் போர்க்குணமற்று எது வந்தாலும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு போவதால் இந்த இனம் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அநீதி நடக்கிறது என்று தெரிந்தும் அதை எதிர்ப்பதில்லை. ஊழல் லஞ்சம் இருக்கிறது என்று தெரிந்தும் அதற்கு துணை போவது எதிர்ப்பதில்லை. கண்முன்னே தன் தாய் நிலத்தின் வளங்கள் களவுவது என்று தெரிந்தும் அதை எதிர்ப்பதில்லை. நீர் உறிஞ்சப்படுகிறது, நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது, காற்று நஞ்சாகிறது, உணவு விஷமாகிறது, எல்லாம் தெரிந்தும் என் மக்கள் அமைதியாக அதை சகித்து கொண்டு வாழ பழகிவிட்டார்கள். அதனால் இந்த அநீதி இழைக்கிற, அநியாயம் செய்கிற, அராஜகம் செய்கிற மோசமான இந்த அரசியல் தலைமைகள் தொடர்ச்சியாக அதிகாரத்தை கைப்பற்றி என் மக்களை ஆண்டு கொள்ளுக்கிறார்கள். கணக்கில் அடங்காத ஊழல் லஞ்சத்தை எப்படி சகிப்பது என்பது ஒரு முறையோட என் மக்கள் கேள்வி கேட்கவில்லை. இன்றைக்கு தேர்தல் நிற்கிற எல்லா கட்சிகளும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக, எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை வாங்கிட்டு, குறிப்பாக பாரதிய ஜனதா 6200 கோடிக்கு மேலே தனியார் முதலாளிகளிடத்திலும் வாங்கியிருக்கு. எங்கெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அங்கெல்லாம் அவர்கள் பணம் பெற்றிருக்கிறார்கள். அம்மா மம்தா பானர்ஜி வரைக்கும் பெற்றிருக்கிறார். காங்கிரஸ், திமுக எல்லா கட்சிகளும் காசு பெற்றிருக்கிறது. இந்திய நிலத்தில் ஒரு அரசியல் கட்சி எலக்ட்ரல் பாண்டில் காசு பெறாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வாக்குக்கு காசு கொடுக்காமல் உயர்ந்த வாக்குரிமை, வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலில் நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன வாக்குறுதி? உலகத்தில் கல்வியிலே முதலிடத்திலே தென்கொரியா இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வரும்போது தென்கொரியாவை முந்திக் கொண்டு தமிழ்நாடு இருக்கும் என்கிற வாக்குறுதி. இந்த நாட்டில் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த மருத்துவத்தை கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்கிற வாக்குறுதி. தூய குடிநீர், தண்ணீர் விற்பனைக்கு இல்லை, தண்ணீர் சந்தை பொருள் அல்ல, அது உலக உயிர்களின் உயிர் தேவை. எனவே தூய குடிநீர், ஒவ்வொரு குடிகளுக்கும் தூய்மையான குடிநீர், நஞ்சில்லாத நீர் விநியோகிக்கப்படும் என்பது போன்ற வாக்குறுதிகளைத்தான் உங்கள் பிள்ளைகள் வழங்க முடியுமே ஒழிய வாக்குக்கு காசு கொடுக்கிற கொள்கையை நாங்கள் ஏற்றவர்கள் அல்ல. ஓட்டுக்கு பணம் கொடுத்தவன் மக்களை ஏமாற்ற நினைக்கிறான் என்று பொருள். நாம் நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை போடுகிறோம். அந்த ஓட்டை வாங்கி கொண்டு அவன் நாட்டை விற்கிறான். இதுதான் நடக்கிறது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. பணம் முதலீடு செய்து வருகிற முதலாளிகளுக்கான அதிகாரம் நிறுவப்பட்டால் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம், மக்களின் நலன் சார்ந்த சேவை எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? இந்த தொகுதியில் வென்று போன பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை முறை இந்த பாராளுமன்றத்திற்குள் வந்து மக்களை சந்தித்து
மக்களின் பிரச்சனைகளை கேட்டு எவ்வளவு பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசி தீர்த்து வைத்திருக்கிறார்? எதுவும் இல்லை. 39 உறுப்பினர்களை கொண்டு சென்றார்கள் திமுக. அங்கே என்ன நடந்தது? எந்த உரிமையை எடுத்து பேசினார்கள்? எந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள்? அப்படியே தொடர்கிறது. இதே இன்னும் மீனவர் படுகொலை, இன்னும் காவிரி நதிநீர் உரிமை சிக்கல், இன்னும் முல்லை பெரியாற்றிலே தண்ணி பெற முடியாத நிலை, அதே மீத்தேன் துயரங்கள், அதே ஸ்டெர்லைட்டு, எல்லாம் அதே பிரச்சனைகள். அப்படி சொத்து வரி உயர்த்தம், மின் கட்டண உயர்வு, சிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தது யார்? காங்கிரசும் திமுகவும் தான். அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள். மோடி ஐயா நல்லா போன் விட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்கிறார், அவ்வளவுதான். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் திமுக தான். நீட்டு தேர்வு எழுதுகிறோம் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். நீட்டு தேர்வு நடத்துகிற முதலாளி யார்? அமெரிக்க முதலாளி, ப்ரோ மெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் முதலாளி. இந்த நாட்டில் தன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வை கூட நடத்த முடியாத அரசு அது எதற்கு தேர்தல் நடத்துகிறது? எதற்கு தேர்தல்? உன் நாட்டு மாணவனுக்கு தேர்வு நடத்த முடியாதா? அதை கூட அமெரிக்க முதலாளி தான் நடத்தணுமா? எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் சிக்கிக் கொண்டோம் பாருங்கள். எப்படிப்பட்ட தலைமைகளுடைய மாட்டிக்கொண்டோம் பாருங்கள். இதிலிருந்து மீள்வதற்கு எழுவதற்கு இருக்கிற வாய்ப்பு தான் இந்த தேர்தல். வரலாறு அவ்வப்போது சில வாய்ப்புகளை தரும், அதை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த தேர்தலை என் மக்கள் வழக்கமான தேர்தலாக கருதி வாக்கு செலுத்தி விட்டு கடந்து போகக்கூடாது. ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இதை பார்க்க வேண்டும். மாறுதலுக்கான தேர்தல் இது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த கட்சியில் விட்டால் வேறு என்ன செய்வது? காங்கிரஸ் ஆண்டுச்சு, பாரதிய ஜனதா 10 ஆண்டு. சரி, பாரதிய ஜனதா வேணாம், மறுபடியும் காங்கிரஸ். திமுக இருந்துருச்சு, வேணாம், மறுபடியும் அதிமுக. அதிமுக இருந்துருச்சு, வேணாம், திமுக. இது மாதிரி ஒரு சிந்தனை, இது மாதிரி ஒரு இப்படி மாறி மாறி. அதான் மன்னர் கதை. மன்னர் ஒருத்தன் தவறு பண்ணிடுறான், தவறு குற்றம் செஞ்சிடறான், மன்னர்கிட்ட போய் நிறுத்துறாங்க. மன்னர் தண்டனை கொடுக்குறார். நீ செய்த குற்றத்துக்கு 50 மிளகாயை கடிக்க வேண்டும், இல்லைனால் 50 சவுக்கடி வாங்க வேண்டும். சவுக்கடி ரொம்ப கடினமாக இருக்கும் என்று நான் மிளகாயை கடிக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறான். சரி, கடிப்பா என்று சொல்கிறார்கள். 5 மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல. கண் எரிச்சல், வாய் காந்தது, தண்ணீர் கொட்டுது. என்ன சொல்லும்? நான் முடியல, நான் சவுக்கடி வாங்கிக்கிறேன்றான். சவுக்கடி போய் வாங்குகிறான். 5 அடியே தாங்க முடியல. தோல் பிஞ்சு வருது, ரத்தம் கொட்டுது. மண்ணா என்னை மன்னிச்சுக்கிறேங்க, நான் மறுபடியும் மிளகாயே கடிக்கிறேன்றான். மிளகாயே கடிக்கிறான். அதே மாதிரி 5 மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல. மண்ணா முடியல, சவுக்கடின்னு சவுக்கடியை வாங்கிக்கிறான். 5 வருஷம் அதிமுக ஒரு சவுக்கடி, இங்கிட்டு ஒரு மிளகாக்கடி திமுக, அப்புறம் பாரதிய ஜனதாட்ட ஒரு 10 வருஷம் சவுக்கடி, அப்புறம் இங்கிட்டு காங்கிரஸுக்கு ஒரு சவுக்கடி. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தேனை கொண்டு வந்து நாக்கில் தடவி, அப்புறம் மருந்தை கொண்டு வந்து காயம்பட்ட முதுகில் தடவி, அந்த வேலைக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கு. சவுக்கடி மிளகாக்கடியில் இருந்து உருப்படியாக இந்த கையை பிடி மைக்கு சின்னத்தில் ஓட்டை போட்டு திரும்ப 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 அதே தவறுகளை செய்யாதீங்க. எப்படிப்பட்ட நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அறிவை வளர்க்கும் கல்வியை வித்துவிட்ட நாடு, தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து விட்ட நாடு. சாராயம் முன்பு வித்தவர்கள் எல்லாம் இன்று கல்லூரி வேந்தர்கள், பல்கலைக்கழக வேந்தர்கள். எப்படி இருக்கு பாரு. சாராயம் வித்தவர்களை பல்கலைக்கழக வேந்தர்களாக்கிவிட்டு அரசு சாராயம் வித்து கொண்டிருக்கிறது, காட்சி வித்து கொண்டிருக்கிறது. காட்சி எல்லா மாநிலங்களிலும் கல் இருக்குது. புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா. ஏன் ஓ நாட்டில் மட்டும் கல் இல்லை? ஓ நாட்டில் மட்டும் கல் மதுன்னு ஏன் வந்துச்சு? இவ்வளவு ஒன்று அருகம்புல் சாறு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ பெரிய புல் பனையின் தென்னை, அதன் சாறு நல்லது இல்லையா? பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லது. கல் குடிச்சு செத்தவன் யாரு? சொத்தம் மட்டும் வித்தவன் யாரு? சொல்லு. யார்? எந்த மது குடித்தாலும் மனிதன் போதும் என்று சொல்ல மாட்டான். கல் குடித்தா 2 செம்பு 3 செம்பு கூட போதும்ன்றான். ஏன்? உணவின் ஒரு பகுதி. மனிதன் போதும் என்று சொல்வது உணவை மட்டும்தான். போதும், வயிறு நிறைஞ்சிருச்சுன்ட்டு. கல் குடித்தால் போதும் என்று சொல்லுவான். அதை மது என்று கட்டமைத்து வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஏன்? கல்லு கடையை திறந்து விட்டால் இவர்கள் காய்ச்சுகிற சாராய ஆலையை சரக்கெடுக்க முடியாது. டாஸ்மார்க் வியாபாரம் குறைந்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் குறைந்து விட்டால் சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுத்து விற்கிறது குறைந்துவிடும். எப்படிப்பட்ட அரசு? எப்படிப்பட்ட அதிகாரத்தை நீ கட்டமைக்கிறாய்? யாருக்கு ஓட்டு போடுகிறாய்? முதலமைச்சருக்கா? இல்லை. சாராய ஆலை அதிபர்களுக்கு ஓட்டு போடுகிறாய். பிரதமருக்கா? இல்லை.
தரகர்களுக்கு, தலைவர்களுக்கு ஓட்டு போடவில்லை. உன்னுடைய பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது. இது அடிப்படை கோட்பாடு. மறுபடியும் நம்ம இந்த தேர்தலுக்கு மட்டும் 1 லட்சம் கோடிக்கு குறைவில்லாமல் செலவு செய்வார்கள். எதற்கு இது? ஆனால் தேர்தலில் வென்று வந்த அரசு என்ன செய்ய போகுது? கல்வியை தரமாக கொடுக்க போகுதா? இல்லை, அது தனியார் முதலாளி தான் கொடுக்க போகிறார். தண்ணீரை விநியோகிப்பது இல்லை, அது தனியார் முதலாளி தான் விற்பார். அப்போலோ, கின்லே, மினரல் அவர் தான் விற்பார். மருத்துவத்தை தரமாக கொடுப்பதே இல்லை, அது தனியார் தான் கொடுப்பார், தனியார் முதலாளி தான் கொடுப்பார். போக்குவரத்தை நடத்தப்பதே இல்லை, அது தனியார் முதலாளி தான். அப்போ அரசின் வேலை என்ன? பதில் இல்லை. என்ன வேலை செய்யும் அரசு? எல்லாத்தையும் இவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு அவன் ஒரு கமிஷன் கொடுப்பான், கையெழுத்தை வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு இருக்கும். அதனால தான் இவர்கள் தலைவர் அல்ல, கமிஷன் வாங்குகிற புரோக்கர்ஸ் நம்ம குற்றம் சாட்டுறது காரணம் இதுதான். இப்போ என்ன செய்யலாம்? இந்த பொருளாதார கொள்கையை தகர்க்கணும். எப்படி? தற்சார்பு பசுமை வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்திற்கு நாடு திரும்ப வேண்டும். எல்லாவற்றுக்கும் வெளிநாடுகளில் கையேந்தி நிற்கிற அந்த அவல கேவல நிலையிலிருந்து நாடு மீள வேண்டும், மாற வேண்டும் என்கிறோம். இது புதிதாக நாங்கள் சொன்னதில்லை. அண்ணல் காந்தியடிகள் நேரடி உதவியாளர் தாத்தா ஜே.சி. குமரப்பா, அம்மையார் இந்திரா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் நடத்தி வந்த ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை, வழிநடத்திய பொருளாதார கொள்கையைத்தான் உங்கள் பிள்ளைகளும் வலியுறுத்துகிறோம். அதுதான் சரியானது. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு, எதிர்காலத்திற்கு அதுதான் சரியானது. அதை கடைபிடிக்கல. அதனாலதான் இந்த நாடு சந்தையாகி நிற்கிறது. கல்வி கொடுப்பது சேவை, அது சந்தை, விற்பனை. மருத்துவம் கொடுப்பது ஒரு சேவை, அது விற்பனை, அது முதலாளி கொடுப்பார். தண்ணீரை விநியோகம் பண்ணுவது கொடுப்பது ஒரு சேவை, அது தனியார் முதலாளி கொடுப்பார். மின் உற்பத்தி செய்து விநியோகம் செய்வது ஒரு சேவை, அதை தனியார் முதலாளி தான் செய்வார். நாட்டு குடிகளுக்கு எரிபொருள், பெட்ரோல், டீசலை ஒரு முறையான சீரான ஒரு கட்டணத்தை வைத்து விற்க வேண்டியது அரசின் பொறுப்பு, அதை அம்பானி செய்வார். அப்படி என்றால் அரசு என்னதான் செய்யும்? எதற்குத்தான் இந்த அதிகாரத்தை நிறுவுகிறோம்? எதற்கு? இத்தனை முறை ஓடி வருகிற ஐயா மோடி வெள்ளத்தில் செத்து மதக்கும் போது எத்தனை தடவை வந்தார்? எத்தனை முறை வந்தார்? ஒரு ஆறுதல் வார்த்தை அங்கிருந்தே பதிவு செய்தாரா? இந்த பேரிடரில் சிக்கி தவிக்கும் என் நாட்டு குடிகளுக்கு என்னுடைய ஆறுதல், விரைவில் நீங்கள் மீண்டு வருவீர்கள், உங்களுக்கு இந்த அரசு துணை இருக்கும், உரிய நிவாரணத்தை வழங்கும். ஒரு வார்த்தை, ஒரு இனிப்பான ஒரு வார்த்தை, ஒரு இன்சொல் சொன்னதுண்டா? இல்லை. ஆந்திர காட்டுக்குள் சுட்டு போட்டு மரக்கட்டைக்கு நம்பர், மனித உடலுக்கு நம்பர் போட்டு வைத்திருந்தான். இது கொடுஞ்செயல். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று ஒரு தலைவனும் கேட்கல, ஒருத்தன் கூட ஆறுதல் சொல்லலை. நேற்று வரைக்கும் மீன் பிடிக்க போன நம் மீனவ சொந்தங்களை படகுலே ஏறி சிங்கள ராணுவ வீரர்கள் கம்பியால் அடித்து தாக்கி இருக்கிறார்கள். அது கண்டிக்கத்தக்கது என்னோட வார்த்தை சொல்லலை. என் வீட்டு இளவுக்கு அழாதவனுக்கு என் ஓட்டதுக்கு, என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு என் வாக்குதுக்கு? இதை கேட்கும் போது நீ எப்போது கேட்பாய்? என் உடன் பிறந்தவனே, எப்போது இதை கேட்பாய்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரசுக்கு ஒரு ஓட்டு கூட இல்லை என்ற நிலையை நீ எப்போது உருவாக்குவாய்? எப்போது உருவாக்குவாய்? எப்படி உன் உரிமையை நீ மீட்பாய், பாதுகாப்பாய்? மானங்கட்டு திரும்ப திரும்ப உன் உரிமையை பறிக்கிற கட்சிகள், உன் உணர்வை மதிக்காத, உன் உயிரை பற்றி கவலைப்படாத கட்சிகளுக்கு திருப்ப ஓட்டை போட்டு அதிகாரத்தை கொடுத்தால் எப்படி அதை மீட்பாய்? எப்படி காப்பாய்? எப்படி? மாறணும், மாற்றணும். மாற்றத்திற்கான சிந்தனை நமக்குள்ளிருந்து தொடங்கணும், ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கணும். என்ன பெரிய கோலம் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்குது. என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியிலிருந்து தான் தொடங்குது. என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையிலிருந்து தான் தொடங்கியிருக்கு. என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்திலிருந்து தான் தொடங்குது. அப்படித்தான் இந்த மக்கள் ஜனநாயக புரட்சியும் மாற்றத்திற்கான இந்த புரட்சி. திருவண்ணாமலை தொகுதியில் வென்றால் புரட்சி வந்து விடுமா சீமான் என்று நினைக்காத. ஒரு சிறு தீக்குச்சி தான் காட்டையை எரித்து அழிக்கிறது. வண்டி நிறைய குப்பை, எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். அந்த தீக்குச்சியாக திருவண்ணாமலை தொகுதியை கருதுங்கள். என் ஆறுயிர் தம்பி, என் அன்னை இளவல் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்களை நீங்கள் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அவரின் வெற்றி என் வெற்றி அல்ல, என் தம்பி ரமேஷ் பாபுவின் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் வெற்றி.
நான் ரமேஷ் பாபு என்கிற மருத்துவரை நிறுத்தியிருக்கிறேன் என்று எண்ணாதீர்கள் என் அன்பு மக்களே. உங்களை நிறுத்தியிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே வேட்பாளர். நீங்கள் அந்த எண்ணத்தில் எங்கள் சின்னத்தில் வாக்களியுங்கள். நான் வெல்ல வேண்டும், நாம் வெல்ல வேண்டும் என்று எண்ணுங்கள். இது நம் நாட்டுக்கான தேர்தல், நம் நாட்டின் எதிர்காலத்திற்கான தேர்தல், எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கான தேர்தல். நானும் என் தம்பியும் கையேந்தி கேட்பது வாக்கல்ல, நம் வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை நீங்கள் உணருங்கள். நாங்கள் கேட்டு நிற்பது உங்களின் ஓட்டை அல்ல, நம் நாட்டின் உரிமையை, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வை என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு ஏப்ரல் 19 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தம்பி ரமேஷ் பாபு அவர்களை புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு உண்மையா, இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.